ஆடியோபிளா இருக்கா? செக் பண்ணுங்க. நான் பேசுறது கேக்குதா? சார் தெளிவா கேக்குதுண்ணா? ஸ்க்ரீன்லாம் தெளிவா தெரியுதா? செக் பண்ணிக்கிறேங்க. எழுதியிருக்கிறதுலாம் கரெக்டா தெரியுதாண்ணா? நியூ பேஜ் போறேன். ஓகேவா? எஸ் சார். ஓகே. எது டவுட்னா, இல்ல எதுவும் வாய்ஸ் கேட்கல, ஸ்க்ரீன் கிளியரா இல்ல அப்படின்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே. இப்ப மார்னிங் என்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த பியரிங்ஸோட டைப்ஸ் வரையும் முடிச்சிருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போறது வந்து டிக்ளினேஷன்ஸ், மேக்னெட் டிக்ளினேஷன் பார்த்துட்டு, வேரியேஷன்ஸ் பார்த்துட்டு, லோக்கல் அட்ராக்ஷனா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, உங்களுக்கு வந்து மேக்னெட்டிக் ஒரு சில விஷயங்கள் தான் இருக்கு. உங்களுக்கு இந்த டாபிக் முடிச்சிடும். அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து நியூ டாபிக்னு சொல்லக்கூடிய லெவலிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு இப்ப காம்பஸ் சர்வே தான் போயிட்டு இருக்கு. இது மொத்தம் 7 டாபிக்கா பிரிச்சிருக்கேன். அதுல 7 டாபிக்ல மேஜரா இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக் அதிக கொஸ்டின் மினிமம் 3 to 4 கொஸ்டின் இருக்கிற மாதிரி அதிகம் இருக்கக்கூடியது உங்களுக்கே தெரியும். காம்பஸ் சர்வே, லெவலிங், செயின் சர்வே, ஜிபிஎஸ், டோட்டல் ஸ்டேஷன். இது ஜிபிஎஸ் டோட்டல் ஸ்டேஷன் வந்து ஜேடியூ லெவல்ல கேட்கிற கொஸ்டின்ஸ் வந்து 4 கொஸ்டின்ஸ், ரெண்டையும் சேர்த்து 4 கொஸ்டின்ஸ். அதே உங்களுக்கு சர்வேர் டிரான்ஸ்ஃபர் எக்ஸாம்லனா கேட்கக்கூடிய கொஸ்டின் 40 கொஸ்டின்ஸ். அதுக்கடுத்து ஏஐ லெவலில் கேட்கக்கூடிய கொஸ்டின் டோட்டல் ஸ்டேஷனில் ஒன்று, ஜிபிஎஸ்ல ஒன்று. அப்படி பார்த்தோம்னா தியோடல் வெயிட்டேஜ் கூடி போயிடும், டேக்கோமெட்ரி வெயிட்டேஜ் கூட போயிடும். அப்போ மேஜராக அதிக கொஸ்டின் ஏரியா இருக்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா ஏஇ அண்ட் ஜேடியூ லெவலில் பார்க்கும்போது காம்பஸ் சர்வே, லெவலிங், செயின் சர்வே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிரேட்ல கொடுக்கலாம் 3. அதுக்கடுத்து செகண்ட் கிரேட்ல எது கொடுக்கலாம் அப்படின்னா தியோடலைட்டு, டேக்கோமீட்டர், இது ரெண்டும் செகண்ட் கிரேட்ல கொடுப்பேன். அது 2 கொஸ்டின் வர்ற மாதிரி ஒவ்வொரு டாபிக்லையும். அதுக்கடுத்து தேர்ட் கிரேட்ல எது கொடுப்பேன்னா டோட்டல் செஷன், ஜிபிஎஸ் கொடுப்பேன் சேர்த்து. அப்போ டோட்டல் செஷன் மேக்ஸிமம் 3 மணி நேரத்தில் உங்களுக்கு நடத்துவேன். ஒரு செஷன், அடுத்த செஷன்ல 1 மணி நேரம் எடுத்துக்கணும். ஜிபிஎஸ் வந்து அதே மாதிரி 2 செஷன் தேவைப்படும், இல்லாட்டி 1.5 செஷன் தேவைப்படும், நடத்துவேன். நான் நடத்துற அந்த 1.5 செஷனே உங்களுக்கு வந்து எனாப் தான். நீங்க சர்வே அளவுல ஒரு டாபிக் 20 கொஸ்டின் அடிக்கிற அளவுக்கு அது எனாப் தான். நான் ஜிபிஎஸ் டோட்டல். அதனால அது பெருசா வந்து பாதிப்பு ஏற்படுத்தாது. சரி, ஓகே. இப்ப கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேக்னெட்டிக் டிக்ளினேஷன். கிட்டத்தட்ட காம்பஸ் சர்வே முடிக்க போறோம். இந்த மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் மார்னிங் கிளாஸ் தான் சொன்னேன். ட்ரூ பியரிங், உங்களுக்கு மேக்னெட்டிக் பியரிங், ஆர்பிட்டரி பியரிங், கிரிட் பியரிங் சொல்லி கொடுத்தேன். அதுல அந்த மேக்னெட்டிக் பியரிங் சொன்னேன். அதாவது காந்த விசையின் காரணமாக என்ன செய்யுதுன்னா நம்மளோட ட்ரூ மெரிடியன் விலகி காணப்படும் அப்படின்னு சொன்னேன். அப்ப அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ்னால அது மெரிடியன் சேஞ்ச் ஆயிருக்குல்ல, அப்ப அது எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்க்கணும். அதே வந்து மென்ஷன் பண்ண மாதிரி மேக்னெட்டிக் ஃபோர்ஸுங்கிறது எர்த்துங்கிறது ஒரு காந்த மாதிரி ஆக்ட் ஆகிற காரணத்தினால அது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காதுன்னு சொன்னேன். சொல்ல போனோம்னா பிளேஸ் மாறும், டயத்துக்கு டைம் மாறுபடும். நீங்க ஒரு பிளேஸை பிக்ஸ்டா எடுத்துக்கிட்டாலோட பகல் நேரத்துல ஒரு மாதிரி, இரவு நேரத்துல ஒரு மாதிரி இருக்கு. அதே வந்து சம்மர் டேஸ்ல ஒரு மாதிரி, வின்டர் டேஸ்ல ஒரு மாதிரி இருக்கும். அது மாதிரியான விஷயங்களை தான் பார்க்கணும். அப்ப அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மேக்னெட்டிக் லிங்க்ஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் பார்க்கணும். தியரட்டிக்கலாவும் கொஸ்டின் கேட்கறாங்க, ஃபார்முலாவும் கேட்கறாங்க, ப்ராப்ளமாவும் கேட்கறாங்க. அப்ப மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் எழுதிக்கிறேங்க. மேக்னெட்டிக் டிக்ளினேஷன். ஓகே, எழுதுறேன். அதாவது ஃபர்ஸ்ட் டயக்ராம் கொடுத்துக்கிறேங்க. ஓகே, அதாவது இது ட்ரூ நார்த்து, இது ட்ரூ சவுத். அப்ப இது என்ன லைன் சார்? இது என்ன ட்ரூ நார்த்தையும் ட்ரூ சவுத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த லைன் என்ன லைன்? ட்ரூ மெரிடியன். ட்ரூ மெரிடியன் லைன். ஓகே. இப்ப காந்தத்தோட ஈர்ப்பு விசையின் காரணமாக ஒண்ணு ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய என்னுடைய ரைட் சைடு போகலாம், வெஸ்ட்னு சொல்லக்கூடிய என்னுடைய லெஃப்ட் சைடு போகலாம். ஏதோ ஒரு டைரக்ஷன்ல அது விலகி போகலாம். ட்ரூ மெரிடியன் வந்து காந்தத்தோட ஈர்ப்பு விசையின் காரணமா மேக்னெட்டிக் ஃபோர்ஸோட டிஸ்ட்ராக்ஷனால. நான் இப்ப ஏதோ ஒரு சைடு போடலாம். நான் வந்து இந்த சைடு கொடுக்குறேன். இப்ப நீங்க எந்த சைடு வேணாலும் போடலாம். நான் சைடு கொடுக்குறேன். இப்ப மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஒரு டிஸ்டர்பன்ஸ்னால இந்த ட்ரூ நார்த், இந்த ட்ரூ சவுத் வந்து தன்னுடைய பொசிஷனை சேஞ்ச் பண்ணுது சம் டிகிரி.
எந்த அளவுக்குன்னா தீட்டா அளவுக்கு சேஞ்ச் பண்ணுது. அப்ப இப்ப என்ன ஆயிருச்சு? இந்த இடத்துல நான் ட்ரூ நார்த் குடுக்க மாட்டேன். மேக்னெட்டிக் போர்ஸ்னால டிஸ்டர்ப் ஆனதுனால, இத மேக்னெட்டிக் நார்த்ன்னு குடுக்குறேன். இந்த பாயிண்ட்ட மேக்னெட்டிக் சவுத்ன்னு குடுக்குறேன். அப்ப இந்த மேக்னெட்டிக் நார்த், மேக்னெட்டிக் சவுத். இத கனெக்ட் பண்ணி வரையக்கூடிய இந்த லைன் என்ன? என்ன லைன்? Magnetic declination. நான் கேட்கிறது இந்த மேக்னெட்டிக் நார்த், மேக்னெட்டிக் சவுத். இத கனெக்ட் பண்ணி போகக்கூடிய இந்த லைன் என்ன அப்படின்னு கேட்டேன். என்ன லைன்? Magnetic meridian. அதாவது மேக்னெட்டிக் மெரிடியன். அப்ப என்னுடைய ட்ரூ நார்த்ல இருந்து மேக்னெட்டிக் நார்த்துக்கு போறதுக்கு அதாவது ஐ மீன் ட்ரூ மெரிடியன் மேக்னெட்டிக் மெரிடியனா மாறுறதுக்கான காரணம் என்னன்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அப்ப எவ்வளவு டிகிரி மாறிருக்கு? தீட்டா அளவுக்கு மாறி இருக்கு. அப்ப இந்த தீட்டா அளவுக்கு அதாவது உண்மையே இருக்கக்கூடிய ட்ரூ நார்த்த ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் டிஸ்டர்ப் பண்ணி இந்த தீட்டா அளவுக்கு கொண்டு போயிருக்கு. அப்ப அந்த தீட்டா தான் பிழை. அதாவது நடந்திருக்க தவறு. அப்ப இந்த எரர் தீட்டா இருக்கு தெரியுமா? இதுக்கு நமக்கு காம்பஸ் சர்வேல என்ன பேர் குடுக்குறாங்கன்னா, இந்த தீட்டாவ மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் சொல்றாங்க. அது இங்க இருங்க. மேக்னெட்டிக் டிக்ளினேஷன். அப்ப இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா, காம்பஸ் சர்வே யூஸ் பண்ணி ஹரிசாண்டல் ஆங்கிள் தான் மெஷர் பண்ண முடியும். அப்ப இங்க இந்த ட்ரூ மெரிடியனுக்கும், இந்த மேக்னெட்டிக் மெரிடியனுக்கும் இடைப்பட்ட இந்த பிட்வீன் த ஹரிசாண்டல் ஆங்கிள். அதுதான் என்ன சொல்றாங்கன்னா, மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் சொல்றாங்க. எல்லாருக்கும் கான்செப்ட் புரியுதா சார்? இப்ப டெஃபினேஷன் குடுக்கலாமா? அப்ப பிராக்டிகலா இதான். இப்ப Yes, sir. விளக்கம் எப்படி இருக்குன்னா, இது அப்படியே தியரட்டிக்கலா விளக்கம் இருக்கும். அப்ப அந்த ஹரிசாண்டல் ஆங்கிள் பிட்வீன் ட்ரூ மெரிடியன் அண்ட் மேக்னெட்டிக் மெரிடியன். அததான் என்ன சொல்றோம்னா, நோ மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் அப்படின்னு சொல்றோம். அப்ப எழுதிக்கிறேங்க. அப்ப இதெல்லாம் எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின். இதுல எழுதக்கூடிய எல்லா மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் எழுதக்கூடிய டெஃபினேஷன்ஸா இருக்கட்டும், ஃபார்முலாஸா இருக்கட்டும், அதுக்கடுத்து நடத்தக்கூடிய ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும், எல்லாமே எக்ஸாம்ல எப்பயுமே ரிப்பீட்டடா கேட்கிறது. அப்ப ஹரிசாண்டல் ஆங்கிள் பிட்வீன் ட்ரூ மெரிடியன் அண்ட் மேக்னெட்டிக் மெரிடியன். இப்ப இது 2க்கும் இடைப்பட்ட அந்த ஹரிசாண்டல் ஆங்கிள தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, இஸ் நோன் அஸ் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன். இப்போ உங்களுக்கு இந்த விலகி இருக்கக்கூடிய இந்த காந்தத்தோட ஈர்ப்பு விசையினால இந்த டிஸ்ட்ராக்ஷன் ஆயிருக்குல்ல, இந்த ட்ரூ நார்த், மேக்னெட்டிக் நார்த்தா, இப்போ வந்து டுவர்ட்ஸ் ஈஸ்ட் போயிருக்குது. இது ஈஸ்ட் நோக்கி தான் போகணுமா சார்? அப்படின்னா அப்படி இல்ல. டுவர்ட்ஸ் வெஸ்டோட போகலாம். எங்கிட்ட வேணாலும் போகலாம். அடுத்தடுத்து அதான் பார்க்க போறோம். அப்ப ஒரு காம்பஸ் எப்பயும் எந்த மெரிடியனுக்கு சார் காட்டும்? நம்ம ரியல் லைஃப்ல பார்க்கக்கூடிய காம்பஸ் வந்து 2 காம்பஸ் அதிகமா யூஸ் பண்றது. பிரிஸ்மேட்டிக் காம்பஸ், இன்னொன்னு சர்வேயர் காம்பஸ். அது 2 காம்பஸும் என்ன டைப் ஆஃப் காம்பஸ்? சொல்லுங்க. Magnetic. அப்ப அதுல காட்டக்கூடிய மெரிடியன் எப்படி இருக்கும்? மேக்னெட்டிக் காம்பஸ் சொல்லிட்டீங்க. அப்ப மெரிடியன் எப்படி இருக்கும்? ட்ரூ மெரிடியனா? மேக்னெட்டிக் மெரிடியனா? Magnetic meridian. அப்ப ரியல்ல பார்க்கக்கூடிய எல்லா காம்பஸுமே மேக்னெட்டிக் காம்பஸ் தான். அப்ப நம்ம எடுத்துக்கக்கூடிய எல்லா மெரிடியனுமே மேக்னெட்டிக் மெரிடியன் தான். அப்ப இந்த மேக்னெட்டிக் மெரிடியன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு டவுட் வரும். நீங்க காலைல சொன்னீங்களே சார், நேஷனல் சர்வே மேப் ரெடி பண்றதுக்குன்னா, நீங்க வந்து என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னீங்க? கிரிட் மெரிடியன் எடுத்துக்கிறேன்னு சொன்னீங்க. அப்ப நம்ம கிரிட் மெரிடியன் எடுத்துக்க போறோம் அப்படின்னா, அப்ப கண்டிப்பா அப்ப அந்த இடத்துல ட்ரூ மெரிடியன் எடுத்தா தானே நம்ம அந்த டேட்டாவ ரெஃபரன்ஸா வச்சு நம்ம எந்த பிளேஸ்ல பண்ண போறோமோ, அதே லைன ரெஃபரன்ஸா வச்சு ஆஃப்செட் அடிச்சு கிரிட் மெரிடியன் எடுத்துக்குறோம். அப்ப ட்ரூ மெரிடியன் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? நம்மட்ட தான் காம்பஸ் தானே இருக்கு. ஐ மீன் மேக்னெட்டிக் காம்பஸ் தானே யூஸ் பண்றோம் அப்படின்னா, நீங்க மேக்னெட்டிக் காம்பஸ் வச்சு எது கண்டுபிடிக்கலாம்? உங்களுடைய மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் கண்டுபிடிக்கலாம். அந்த இடத்துல ஆ உங்களுக்கு அந்த மேக்னெட்டிக் லிசனுக்கு காரணமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆ ஸ்டீல் ஓரியன்டடா பொருட்கள் இருக்கா? இல்ல இயற்கை சீற்றங்கள் ஏதாச்சும் நடந்திருக்கா? இல்ல கிளைமேட் சேஞ்சஸ் இருக்கா? அப்படிங்கிறத பொறுத்து அந்த மெரிடியன் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகும். டுவர்ட்ஸ் ஈஸ்டோ, டுவர்ட்ஸ் வெஸ்டோ. அப்ப நீங்க இந்த மேக்னெட்டிக் லிசனோட வேலைய கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த மேக்னெட்டிக் லிசனோட வேலைய கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, அப்ப இப்ப 10 டிகிரி டுவர்ட்ஸ் ஈஸ்ட் போயிருக்கு, டுவர்ட்ஸ் வெஸ்ட் போயிருக்குன்னா, அப்ப நமக்கு இது ஒரிஜினல் வேலையிலேருந்து அந்த 10 டிகிரிய கழிச்சுட்டோம் அப்படின்னா,
நமக்கு ட்ரூ மெரிடியன் கிடைச்சிருமா? சார் என்ன சொன்ன புரியுதா உங்களுக்கு? அப்ப நம்ம அப்படிதான் கண்டுபிடிக்கிறது இங்க. இப்ப நம்ம என்ன குடுக்க போறோம்னா, எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ட்ரூ பியரிங் ஆஃப் லைன் வந்து கான்ஸ்டன்ட். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. இப்ப அதான் ஜியோகிராபிக்கல் மீனிங்னு சொல்றோம். புவியோட தோற்றத்துல, ஆரிஜின்ல நம்ம என்ன கன்சிடர் பண்ணோமோ, அத அப்படியே தான் எடுத்துக்க போறோம். அப்ப ட்ரூ பியரிங் இல்ல ட்ரூ மெரிடியன் எப்பயும் கான்ஸ்டன்ட் தான். அதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அப்ப எழுதிக்கிறேங்க. அப்ப எப்பவுமே ட்ரூ பியரிங் ஆஃப் எ லைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகே. அப்ப காம்பஸ் எப்பயும் எத காட்டும் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும். காம்பஸ் எப்பயுமே மேக்னெட்டிக் மெரிடியன தான் காட்டும். அதாவது மேக்னெட்டிக் நார்த், மேக்னெட்டிக் சவுத்த தான் காட்டும். அப்ப காம்பஸ் ஆல்வேஸ் ஷோஸ் மேக்னெட்டிக் மெரிடியன். அதாவது எத காட்டும் அப்படின்னா, உங்களுக்கு நான் எழுதுறேன். மேக்னெட்டிக் மெரிடியன்னா உங்களுக்கு என்னது? மேக்னெட்டிக் நார்த் அண்ட் மேக்னெட்டிக் சவுத். இத காட்டும். ஓகே. மேக்னெட்டிக் நார்த் அதான் எம்என்னு குடுத்துருக்கேன். அண்ட் போட்டு மேக்னெட்டிக் சவுத் எம்எஸ்ன்னு குடுத்துருக்கேன். ஓகே. இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, இதுல நான் இப்ப சொன்ன மேல குடுத்திருக்க படம் வந்து டுவர்ட்ஸ் ஈஸ்ட் குடுத்துருக்கேன். இத டுவர்ட்ஸ் வெஸ்ட்டோட மாறலாம். இப்ப எனக்கு சர்வே லைன் ஒண்ணு எடுக்கிறேன். இதான் இன்ஸ்ட்ருமென்ட் பாயிண்ட். எனக்கு சர்வே லைன் இங்க எடுக்கிறேன். ஏங்கிற சர்வே லைன். அப்ப இந்த ஏங்கிற சர்வே லைன் இப்படி இருக்கு. அது ஏங்கிற சர்வே லைன் சொல்றது. ஓங்கிற இன்ஸ்ட்ருமென்ட் பாயிண்ட், ஏங்கிற சர்வே ஸ்டேஷன், அப்ப ஓஏங்கிற சர்வே லைன். அப்ப இந்த ஓஏங்கிற சர்வே லைன் நான் பியரிங் எடுக்கணும். ரியல் லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காம்பஸ் என்ன சொன்னீங்க? என்ன காம்பஸ்ன்னு சொன்னீங்க? மேக்னெட்டிக் காம்பஸ். ஓகே. ஒண்ணு மேக்னெட்டிக் யோசெமிட்டிக் கம்பஸ். காம்பஸ் இல்ல சர்வேர் காம்பஸ் ஏதோ ஒண்ணு யூஸ் பண்றீங்க. அது 2ல ஏதோ ஒண்ணு யூஸ் பண்றீங்க. ஓகே. இப்ப ரியல் லைஃப் நம்ம யூஸ் பண்றது மேக்னெட்டிக் காம்பஸ்னா, நம்ம பார்க்கக்கூடிய மெரிடியன் மேக்னெட்டிக் மெரிடியன். அப்ப நம்ம ரியல் லைஃப்ல இந்த சர்வே லைன், ஓஏ சர்வே லைனுக்கு எங்க இருந்து ஆங்கிள் எடுப்போம்? ட்ரூ பியரிங்ல இருந்து எடுப்போமா? மேக்னெட்டிக் பியரிங்ல இருந்து ரியல் லைஃப்ல எடுப்போமா? மேக்னெட்டிக் மெரிடியன். ரியல் லைஃப்ல இதுல இருந்து எடுப்போம். அப்ப இந்த 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 வேல்யூ என்னன்னா, உங்களுக்கு ஆல்பான்னு சொல்றேன். இந்த ஆல்பா என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் பியரிங். அதாவது மேக்னெட்டிக் மெரிடியன்லேருந்து சர்வே லைன பார்த்ததுனால. சார் ஓகே தானே? ஆல்பா, ஓஏ. சார். Yes, sir. ஓஏங்கிற சர்வே லைன தானே பார்த்துருக்கோம். சஃபிக்ஸ் ஓஏ போட்டுக்கோங்க. மேக்னெட்டிக் பியரிங். மேக்னெட்டிக் பியரிங் ஆஃப் சர்வே லைன் ஓஏ. ஓகே. இப்ப அடுத்து ஒரு வேலை. நான் இந்த தீட்டாங்கிறது என்ன சார்? அதுக்கு மேல எழுதிக்கிறது. தீட்டாங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? மேக்னெட்டிக் Magnetic declination. மேக்னெட்டிக் டிக்ளினேஷன். ஓகே. டிக்ளினேஷன். Declination. சார். ஓகே. இன்னும் ஒண்ணு சொன்னேன்னா, டோட்டல் ஃபார்முலா கொண்டு வந்துரலாம். அதாவது அதுக்கடுத்து ஒருவேளை நான் ட்ரூ மெரிடியன்லேருந்து நல்லா கவனிக்கணும். நான் என்ன கலர் குடுக்குறேன்னா, இந்த கலர் குடுக்குறேன். ஒருவேளை ட்ரூ மெரிடியன்லேருந்து என்னோட சர்வேல என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இந்த ஆங்கிள் என்ன சார் வரும்? பீட்டான்னு சொல்றேன். பீட்டா சஃபிக்ஸ்ல ஓஏன்னு குடுக்குறேன். இந்த பீட்டா ஓஏங்கிறது என்ன சார் வரும்? தெரியுமா? பீட்டா சஃபிக்ஸ்ல ஓஏ. ஒருவேளை ட்ரூ மெரிடியன்லேருந்து அந்த சர்வேல என்ன பார்த்தா, ஓஏங்கிற சர்வேல என்ன ஆங்கிள்? மெரிடியன்லேருந்து பார்த்தா பியரிங். ட்ரூ மெரிடியன்லேருந்து பார்த்தா ட்ரூ பியரிங். மேக்னெட் மெரிடியன்லேருந்து பார்த்தா மேக்னெட் பியரிங். அதான் நான் அன்னைக்கு சொல்லிக் குடுத்தேன். இப்ப என்ன வரும் நமக்கு? Yes, sir. இது என்ன பியரிங்? ட்ரூ பியரிங். Group bearing, sir. ஓகே. இந்த 3 கான்செப்ட்ட வச்சுக்கிறது. இந்த 3 கான்செப்ட் தான் ஒரு மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவோட பேஸ். ஓகே. இப்ப நீங்க என்ன சொல்லப் போறீங்க? எனக்கு நான் குடுத்திருக்க டயகிராம் கேஸ் 1ன்னு எடுத்துக்கிறேன். நான் மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி விளக்கத்துக்காண்டி குடுத்திருக்கக்கூடிய இந்த டயகிராமே கேஸ் 1. அது என்ன சார் கேஸ் 1 அப்படின்னா, எனக்கு மேக்னெட்டிக் மெரிடியன் எந்த சைடு சார் போயிருக்கு? ஈஸ்ட் சைடு போயிருக்கா? அது எப்படி கேட்கிறேன்னா, ஆ என்னோட டிக்ளினேஷன் எந்த சைடு கிடைச்சிருக்கு? தீட்டா மேக்னெட்டிக் டிக்ளினேஷன். ஈஸ்ட் சைடு கிடைச்சிருக்கா? வெஸ்ட் சைடு கிடைச்சிருக்கா? ஈஸ்ட் சைடு. அப்ப நான் என்ன எழுதுறேன்னா, டிக்ளினேஷன் டுவர்ட்ஸ் ஈஸ்ட்ன்னு எழுதுறேன். இப்ப இதுக்கு ஃபார்முலா கண்டுபிடிக்க போறேன். சார் ஓகேவா? ஓகே தானே? ஓகே.
சார். இப்ப எனக்கு என்ன சார் வேணும் அப்படின்னா, எனக்கு ட்ரூ பியரிங் வேணும் சார். ட்ரூ பியரிங் வேணும். இப்ப படத்த பாருங்க. எனக்கு இந்த ட்ரூ பியரிங் வேணும். இங்க ட்ரூ பியரிங் எது எடுத்திருக்கேன்? பீட்டான்னு எடுத்திருக்கேன். எனக்கு பீட்டா வேணும்னா என்ன சார் செய்யணும்? எனக்கு டோட்டலா அந்த சர்வேல எனக்கு ஒரு பீட்டா வேணும்னா, இங்கேருந்து இதுவரையும் தொடுற தீட்டா எடுத்துக்கலாம். இங்கேருந்து இதுவரையும் தொடுற ஆல்பா எடுத்துக்கலாம். அப்ப இந்த தீட்டாவையும் இந்த ஆல்பாவையும் கூட்டுனா, எனக்கு டோட்டலா உள்ள பீட்டா கிடைக்கும். எல்லாருக்கும் புரியுதா? யாருக்காச்சும் டவுட் இருக்கா? எஸ் சார். ஓகே. இந்த No, தீட்டா sir. OAங்கிறது என்ன? தீட்டா OAங்கிறது என்ன? Magnetic Magnetic declination. டிக்ளினேஷன். ஆல்பா OAங்கிறது என்ன? Magnetic bearing. ஓகே. Magnetic அப்ப bearing. உங்களுக்கு டிக்ளினேஷன் டுவர்ட்ஸ் ஈஸ்டா இருக்கு அப்படின்னா, நம்ம உருவாக்கக்கூடிய ஃபார்முலா என்ன கேட்கறாங்க? அன்னோன் வேல்யூ ட்ரூ பியரிங். அவன் கேட்டிருக்கான் அன்னோன் ட்ரூ பியரிங் கண்டுபிடிக்கிறதுக்கு எதை கூட்டணும்? தீட்டாவை ஆல்பாவையும் கூட்ட சொன்னேன். அப்ப தீட்டாங்கிறது மேக்னெட்டிக் டிக்ளினேஷன். ஆல்பாங்கிறது என்ன? மேக்னெட்டிக் பியரிங். யாருக்காச்சும் புரியுதா அது? சார் புரியுதா? அப்ப Yes, sir. எஸ் சார். டுவர்ட்ஸ் ஈஸ்டா இருக்கும்போது நல்லா கவனிங்க. டுவர்ட்ஸ் ஈஸ்டா இருக்கும்போது ட்ரூ பியரிங்கான ஃபார்முலா என்ன சார்? அப்படின்னா என்னுடைய மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் சொல்லக்கூடிய தீட்டா மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் பிளஸ் ஆல்பா என்னது? மேக்னெட்டிக் வேரிங். இது ரெண்டையும் கூட்டணும். இதான் ஃபார்முலா. எல்லாருக்கும் புரியுதா ஃபார்முலா? ஓகே தானே? எஸ் சார். அப்ப 2b நம்ம படம் படி பார்த்தோம்னா அதாவது படம் படி பார்த்தோம்னா பீட்டா ஓஏ தான் நமக்கு ட்ரூ பியரிங் சீக்வல் டு தீட்டா ஓஏ தான் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் பிளஸ் ஆல்பா ஓஏ தான் எனக்கு மேக்னெட்டிக் பியரிங். சார் ஓகேவா சார்? ட்ரூ பியரிங் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் பிளஸ் மேக்னெட்டிக் பியரிங். இது எப்ப டுவர்ட்ஸ் ஈஸ்டா இருக்கும்போது. சரி ஓகேவா? அடுத்து போலாமா? இத வச்சு தான் எல்லா ப்ராப்ளம் கேட்பாங்க. நான் ப்ராப்ளத்துக்கான ஸ்டெப் சரி. குடுக்குறேன். இப்ப அடுத்து என்ன சார் போக போறோம் அப்படின்னா, கேஸ் 2.